இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரானவர் யாரு அப்படின்னா வன்னியர் மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கியாச்சு. இன்னைக்கு பார்க்குறோம் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். ஆரிய மாடல் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை மாவட்டத்திலேருந்து இன்னைக்கு திருச்சி மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திக் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா வன்னியர் மக்களும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் தான் இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்தில் 36% மக்கள் இருக்கிறாங்க, 35% மக்கள் இருக்கிறாங்க, 38% மக்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல 38% ஒரு செய்யூர் தொகுதியில் போய் 44% ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு 35% வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் ஒரு 36% இருக்கிறாங்க, ஈக்குவலாக 36% மக்கள் இருக்கிறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் இந்த 2 சமூகம் மெஜாரிட்டியாக இருக்குது. வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது, 80% 70% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்திரத்தால் இன்னைக்கு இந்த மக்கள் வேறுபட்டு இன்னைக்கு வன்னியருக்கு எதிரி யாரான்னா பறையன் தான், பறையனுக்கு எதிரி யாரான்னா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறான்.